வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் மோதலில் ஈடுபட்டுள்ளார். இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் இருக்கை சம்பந்தமான பிரச்சனையை பேசுங்கள் என்றும் பேசியுள்ளார். ஆனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கடந்த 6 மாதத்திற்கு பிறகு இப்போதுதான் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. முதலாவதாக ஆளும் கட்சியை பற்றியான விமர்சனத்தை செய்யுங்கள் என்றும் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்களுக்கு முன்னிருக்கையும் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவரை கடைசியில் இருக்கையும் அமர வையுங்கள் என்று பேசியுள்ளார். ஆனால் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையிலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையிலும் அவர் முதலாவது வரிசையில் தான் இருப்பார் என்றும் பேசியிருக்கிறார். இதனால் கடும் கோபம் அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறுகையில் ஆளும் கட்சி பற்றியான விமர்சனம் செய்யாமல் அவர்களது குறைகளை கூறாமல் உங்களது தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை சட்டப்பேரவையில் தெரியப்படுத்தாமல் உட்கட்சி விவகாரங்களை சட்டப்பேரவையில் பேசுவது தவறு என்றும் பேசியுள்ளார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எடப்பாடி செய்கிறாரா என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது என்ற தகவலும் தற்பொழுது விமர்சனமாக பேசப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய வகையில் ஜெயலலிதா அவர்கள் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாம் பார்த்திருப்போம். ஆனால் கடந்த 3 முறை சட்டப்பேரவையில் ஓபிஎஸ்விற்கு எதிராகவே அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் செயல்படுவது இதுதான் என்பதையும் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக நியாயத்திற்கு பக்கம் சபாநாயகர் அப்பா அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்தால் வெளிநடப்பு செய்வேன் என்றும் கூறியுள்ள நிலையில் முதல் நாளிலேயே வெளிநடப்பு செய்தால் உங்களுக்குத்தான் அது பிரச்சனையாகவும் உங்களது அவை குறிப்பு நீக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கும் அதிமுகவில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டால் உட்கட்சி மோதல்களை பற்றி அதுவும் அதிமுகவின் விவகாரங்களை சட்டப்பேரவையில் பேசுவதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் தொடர்ச்சியாக மோதல்கள் ஏற்பட்டு வருவதால் ஓபிஎஸ் அவர்கள் அதே இடத்தில் தான் இருப்பார் என்றும் அவர் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் அவர் முதல் வரிசையில் அல்லது 2வது வரிசையில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் தான் அவர் இருப்பார் என்றும் அப்பா அவர்கள் கூறுவது சரியா தவறு என்பதை கவனிக்க